வணக்கம் நண்பர்களே. பொருணை நதி நாகரிகம் தமிழர்களுடைய தொன்மை வரலாறு தாமிரபரணி ஆற்றங்கரையிலிருந்து ஒரு நாகரிகமாக பிறந்திருக்கிறது என்பது சமீபத்திய வரலாற்று ஆய்வு முடிவுகளாக வந்திருக்கிறது. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு தொல்லியல் முடிவாகவும் ஆயிரத்தி 1876 ஜெர்மனியிலிருந்து இங்கே வந்து இந்த அகழ்வாய்வை நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு 1905 அலெக்சாண்டர் ரே அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் இங்கே ஒரு அகழ்வாய்வை நடத்தியிருக்கிறார். பொருணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான தொடர்வண்டி பாதை அமைப்பதற்காக தோண்டும் போது ஆதிச்சநல்லூர் பகுதிகளில் பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய பொருள்களின் எச்சங்கள் வெளிப்பட்டன. இங்கே முதுமக்கள் தாழியில தொடங்கி பல்வேறு பொருட்கள் கிடைச்சிருக்குது. அது எல்லாமே இப்போ வந்து ஆவணங்களாக இருக்கின்றன. அதுக்கு போல 2003 திரு சத்தியமூர்த்தி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவருடைய தலைமையில ஒரு அணி வந்து இங்க ஒரு பெரிய ஆய்வை நடத்தினாங்க. அந்த ஆய்வின் போது பல பொருட்கள், உலோக பொருட்கள், இருந்தது. ஒரு நாகரிகம் இருக்குன்னா அது ஒரு வாழ்விடம் இருக்கணும், மக்கள் வாழ்ந்து இருக்கணும், அவர்களுக்கான இலக்கியம் உள்ளிட்ட எல்லா அம்சங்களும் இருந்திருக்கணும். அப்படின்னும் போது அந்த வாழ்விடம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான தேடலோடு தான் 2 ஆண்டுகளாக தமிழ்நாடு தொல்லியல் துறையிலிருந்து அந்த ஆய்வை மேற்கொண்டு வர்றாங்க.
அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதுல வாழ்விடங்கள்லையும் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. மட்கலங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. கருப்பு சிவப்புல இருக்கக்கூடிய வண்ணத்தில் இருக்கக்கூடிய மட்கலன்கள் ஈமக்கிரியையில கண்டறியப்பட்ட பொருட்களோடு ஒத்ததாக இந்த பொருட்கள் இருக்கு. அப்ப இங்க ஒரு வாழ்விடம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆய்வு முடிவுகளும் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்ந்த நண்பர்கள் இங்க இருக்காங்க. வசந்த், இந்த இதற்கான லொகேஷன்ஸ் இருக்குல்ல, ஆய்வு நடத்துறீங்க, இங்க ஒரு இடம் நடத்துறீங்க, இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? இங்கதான் வாழ்விடங்கள் இருந்ததுன்னு என்ன அடிப்படையில கணிக்கிறீங்க? இதுக்கு முன்னே நடந்த அகழ்வாய்வுகளில் மேக்சிமம் பரியல் சம்பந்தமாக தான் நாங்கள் அகழ்வாய்வு பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கான பரியல் இருக்குது அப்படின்னும் போது அதுக்கான மக்கள் வாழ்விடம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஏன்னா அதிக அளவிலான பரியல் நிறைய இருக்குது. அப்போ அதுக்கான இணையான மக்கள் வாழ்ந்துருக்கணும் இல்லையா? அதை அகழ்ந்து எடுக்கணும்னு சொல்லி தான் ஒரு மெயின் எய்மாக நாங்கள் எடுத்துக்கிட்டு அதை தேட ஆரம்பித்தோம். வாழ்விடங்களை கண்டறியது தான் இந்த 2 ஆண்டு கால தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய மிக முக்கியமான பணியாக இருந்தது. ஈமக்கிரியைகள் நடந்த இடத்துல, பரம்புன்னு சொல்லுவோம், ஒரு மலை மாதிரியான இடம், அந்த பகுதியில் கிடைச்சது இதெல்லாம். அதை ஒட்டி வாழ்விடங்கள்ல நடந்த அந்த ஆய்வுகள் நடந்த இந்த பொருட்கள் தான் இங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. நண்பர் வசந்த் சொன்னது போல இது ரெண்டும் ஒரே சமகாலத்தில் இருக்கக்கூடியதாக இதுல நம்ம அறிய முடியுது. அப்ப வாழ்விடம்னு ஒண்ணு இங்க இருந்திருக்கு, அதுக்கான ஒரு நாகரிகம் இருந்திருக்கு. பொருணை நதி நாகரிகம் தான் இன்னைக்கு தமிழர்களுடைய தொன்மை நாகரிகம் அப்படின்னு இப்போது வரைக்கும், இன்னைக்கு இருக்க வரைக்கும் ஆய்வுகள்ல வரக்கூடிய அறிவியல் பூர்வமான ஒரு முடிவுகளாக நமக்கு வந்திருக்கு. ஆதிச்சநல்லூர் மிக முக்கியமான வரலாற்று
காலகட்டம் நமக்கு இப்ப கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு அயன் ஏஜுக்கான காலகட்டங்கள், அதற்கான முடிவுகள் அப்படின்னு பல முடிவுகள் வந்திருக்கிறத பார்க்கிறோம். ரொம்ப குறிப்பா இப்ப நம்ம இருக்கிற இடம், நம்ம ஆதிச்சநல்லூர் பார்த்தோம், இந்தியாவினுடைய முதல் அகழ்வாய்வு நடந்த இடம். இப்போது இருக்கிற சிவகலை இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுகிறது. ஏன்னா தமிழர்களுடைய தொன்மையை அறிவியல் பூர்வமாக நிரூபித்ததற்கான ஆதாரம் கிடைத்த எவ்வளவு நாட்களா நடக்குது. ரொம்ப குறிப்பா இப்ப சமீபத்துல சிவகலை மேல ஒரு பெரிய அட்டென்ஷன் வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, உங்களுக்கே தெரியும், இந்த நெல்மணிகள் 3200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படிங்கிறது. அது எங்க கிடைச்சது, அது எப்படி அந்த நெல்மணி பாதுகாக்கப்படுது, இத்தனை வருஷம் எப்படி இருக்க முடியும்? இந்த இடத்துல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 31 முதுமக்கள் தாலி நம்ம வந்து கிடைச்சிருக்கு. அந்த 31 முதுமக்கள் தாலிகள் கிடைச்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, லிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த முதுமக்கள் தாலி வச்சு அதுல வந்து க்ளோஸ் பண்ணிருக்கு. அது மேல வந்து பாத்தீங்கன்னா லெட்டு வச்சு மூடி வச்சிருப்பாங்க. அந்த லிட்டு வந்து மற்ற தாலிகள் எல்லாம் உடஞ்சி போயிருந்தது லெட்டு. இந்த தாலிகள் வந்து லிட்டு வந்து உடையாம இருந்ததுனாலையும் உள்ளுக்கு இருக்கிற ஆப்பரிங் பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நெல்லு நமக்கு வந்து வீணாகாம அப்படியே இருந்தது. அந்த நெல்லை தான் நம்ம வந்து இந்த வருஷம் நான் பீட்டாவுக்கு அனுப்பிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 1155 பிசின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்ப இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வந்து 1155. ஆமா, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு வந்து 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதன் இங்கே நெல்லை விளைவித்திருக்கிறான் என்பதை நம்ம வந்து சொல்றோம். இந்த பழக்கத்திற்கு பின்னால் இருக்கும் பண்பாட்டு கூறுகள் என்ன என்பதை எல்லாம் ஆராய வைத்திருக்கிறது. 3200 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு நெல் விளைவிக்கப்பட்ட வேளாண் வரலாறு இருப்பதும், அந்த விதை நெற்கள் இறந்தவர்களோடு சேர்ந்து விதைக்கப்பட்டிருப்பதும் பண்பாடு குறித்த பல ஆய்வுகளை மேலும் தீவிரப்படுத்த உதவுகிறது. காலம் கடந்தும் கெட்டுப்போகாமல் அப்படியே இருக்கும் தன்மை கொண்டது என்பதையும், அதனை தேவைக்கு ஏற்ப எதிர்காலத்திற்கு கடத்திச் செல்வது குறித்தும் ஆராய்ந்திருக்கிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது. இன்றும் கோவில் கலசங்களில் நெல்மணிகள் இடப்பட்டு வருவதை இந்த நடைமுறையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு நாகரிகம் அப்படின்னா வாழ்விடமும் சேர்ந்தாதான் நாகரிகமாக முடியும். முழுமையா அவங்களோட எழுத்து வடிவம் மற்ற எல்லாமே செய்வோம். அப்ப வாழ்விடத்திற்கான ஆய்வுகளும் நடக்குதா? அதுல என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? இப்ப இங்க பொதுவா நம்ம இதுல ஒரு சிக்கல் இருக்கு. நம்மளுக்கு என்னன்னா, பரியல், அதாவது நம்ம பிதைப்படத்துக்கும் வாழ்விடத்துக்கும் வந்து இருக்கிற சிக்கல் என்னன்னா, பிதைப்படத்தை வந்து எப்படின்னா அதை கன்சிடர் இன்ஆஸ்பிஷியஸ். பொதுவாகவே நம்ம ஒரு சுடுகாடு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது ராத்திரிக்கு மேல அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து அப்பைத்திலேருந்தே இருக்கு. ஸோ அதன் காரணமாகவே இந்த பரியல் சைட்ஸ் மோஸ்ட்லி என்ன ஆகும்னா அன்டிஸ்டர்ப்டாகவே இருக்கும். ஸோ வந்து அதை யாரும் பெருசாக தோண்ட போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் தான் இந்த குவாரியிங் அதெல்லாம் வந்ததுனால தான் இப்போ ரீசெண்டாக டிஸ்டர்ப் ஆகுது. ஆனால் இந்த ஹேபிடேஷன் சைட், மனிதர்கள் வாழ்விட பகுதியில் இருக்கிற சிக்கல் என்னன்னா, இட் ஹாஸ் பீன் என்ன சொல்றது, ரீஹாபிடேட்டட். அதுதான் பிரச்சனை. ஏன்னா வந்து இப்ப நான் ஒரு இடத்துல வாழணும் அப்படின்னு நான் முடிவெடுக்கிறேன்னா எனக்கான சோர்சஸ் அங்க இருக்கணும், எனக்கான தண்ணீர் வசதி இருக்கணும், எனக்கான விவசாயம் செய்வதற்கான இடங்கள், அப்புறம் எனக்கு கிடைக்கிற விறகுகள், அந்த மாதிரியான சோர்சஸ் இருக்கிற இடத்துலதான் நான் வந்து என்னுடைய வீடை கட்டுவேன். ஸோ வந்து அது இருக்கிற பட்சத்துல நான் அந்த இடத்த அபண்டன்ட் மட்டும் நான் போகும்போது இன்னொரு கூட்ட மக்கள் வரும்போது அந்த இடம் தான் முக்கியம். அவங்களுக்கு சோர்சஸ் எல்லாமே கிடைக்கிற அதே இடமா இருக்கு. ஸோ அதே இடத்துல அவன் ரீஹாபிடேட் பண்றான். அப்ப என்ன பண்ணுவான்னா, ஏற்கனவே என்ன கட்டுமானங்கள் இருந்தாலும் அதை அவன் தோண்டிட்டு அவன் புது கட்டுமானம் கட்டுவான். சிவகலை தொல்லியல் துறையினுடைய கவனத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணங்கள் ஒருத்தர் ஆசிரியர், இங்க இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர் திரு மாணிக்கம். மாணவர்களை கூட்டிட்டு இந்த பகுதிக்கு கள பயணம் வர ஆரம்பித்தோம். அப்போ வரக்கூடிய டைமில் இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் நிறைய இருக்குங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சோம். இப்போ ஏற்கனவே நாங்கள் பாட புத்தகங்களில் பார்க்கக்கூடிய அந்த முதுமக்கள் தாலி மாதிரி இருக்கிறதுனால அதை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து
தமிழக தொழில் துறையினுடைய ஆணையாளராக இருந்த மதிப்புமிகு உதயச்சந்திரன் சார்கிட்ட வந்து இந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அனுப்பிவிட்டோம். இப்போ அதை பார்த்துட்டு அவங்க அடுத்த நாள் 2 தொழில் அலுவலர்கள் அனுப்புனாங்க. அவங்க வந்து இந்த சைட்டை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த சைட்டில் வந்து நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து இருக்குது, உண்மைதான். அப்போ இந்த பகுதியை வந்து அறிவியல் முறைப்படி அகழாய்வு செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. உலகம் முழுக்க இருக்க தமிழர்களுடைய பார்வை சிவகலையை நோக்கி திரும்பி. ஆதிச்சநல்லூர் சிவகலையைப் போல தமிழர்களின் தொன்மையான துறைமுகமாக விளங்கிய கொற்கையில் மேற்கொண்ட மற்றொரு அகழாய்வில் நகர நாகரிகத்தின் எச்சம் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. பொருணை நதி நாகரிகம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். தாமிரபரணியோடைய நாகரிகம் அதுதான் தமிழர்களுடைய தொன்மை நாகரிகமாக அறியப்பட்டிருக்கு, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கு. சிவகலையில எடுக்கப்பட்ட அந்த நெல்மணியினுடைய ஆய்வு 3200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த நாகரிகம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கு. அதே போல இன்னொரு சிவகலையிலிருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய கொற்கை, இது பாண்டிய மன்னர்களுடைய துறைமுகமாக இருந்தது கொற்கை நகரம். இந்த கொற்கையும் ரொம்ப அதிகமான தொல்லியல் தன்மை வாய்ந்ததாக இருக்கு. கொற்கை பாண்டியர்களின் முதன்மையான துறைமுக நகராக விளங்கியது. துறைமுக நகராக விளங்கிய கொற்கை தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் வட்டத்தில் தாமிரபரணிக்கு வடக்கு பகுதியாக அமைந்துள்ளது. இந்த நகரம் மன்னார் வளைகுடாவிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அந்த பழமையின் சிறப்புகளை இழந்து காணப்படுகிறது. ஆனாலும் அந்த மண்ணில் புதையுண்டிருக்கும் உண்மைகள் கடல் கடந்த பல வாணிப தொடர்புகளை எடுத்துக் கூறுவதாக அமைந்திருக்கின்றன. இந்த ப்ராஜெக்டோடைய தலைமையில் இருக்கக்கூடிய திரு ஆசை தம்பி நம்மளோட இருக்காரு. இங்க வந்து ஒரு கட்டட அமைப்பை நம்ம முதலாக கண்டுபிடித்தோம். இது வந்து ஒரு சங்ககால செங்கல்களால் ஆன. என்ன அடிப்படையில் அதை சொல்றீங்க சங்ககால செங்கல்கள் அப்படின்னு? பொதுவாக காவிரி பூம்பட்டினம், இதற்கு முன்பு நடந்த அகழாய்வுகள்ல காவிரி பூம்பட்டினம், அழகன்குளம், நம்மளுக்கு இப்போ கீழடி, இது மாதிரியான பகுதிகளில் கிடைத்திருக்கக்கூடிய செங்கலின் அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரே வகையான ஒரு செங்கல் அமைப்பு அளவுகளோட இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய செங்கல் அமைப்பை விட கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு. ஆமா, அந்த அளவுக்கு இது இருக்கு. ஆமா. அப்போ ஒரு செங்கல் இது மாதிரியான ஒரு அமைப்புல கிடைச்சிருக்குன்னா அந்த காலத்துல ஒரு கட்டுமானத்திற்கான ஒரு தொழில்நுட்பம் தேவைப்பட்டிருக்கு. இந்த சைஸ் தான் மற்ற இடங்கள் இருக்கா? காவிரி பூம்பட்டினத்துல இருக்கக்கூடிய செங்கலுடைய அளவும், காவிரி பூம்பட்டினத்துல கிடைத்திருக்கக்கூடிய செங்கலுடைய அளவும் கிட்டத்தட்ட இதே அளவுல தான், 36 சென்டிமீட்டர் அல்லது 37 சென்டிமீட்டர் அளவுல தான் அங்கேயும் கிடைச்சிருக்கு. இந்த அமைப்புல ரொம்ப தனித்துவமான ஒரு விஷயம் என்னன்னா, இது பர்டிகுலரா குறிப்பிடத்தகுந்த வகையில இந்த ஒரு தாளிக்காக, அதாவது ஒரு இந்த ஸ்டோரேஜ் ஜாருக்காக மட்டுமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய மையத்துல, இதனுடைய நடுப்பகுதியில இந்த ஸ்டோரேஜ் வந்து வச்சிருக்கிறாங்க. இதனுடைய அடிப்பகுதி வந்து நம்மளுக்கு முழுமையாக கட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அடிப்பகுதியை எடுத்துட்டு இப்ப இதுக்கு அதோட அடிப்பகுதியில இன்னொரு இதே போன்ற ஒரு அமைப்பு, ஒரு அந்த தலைப்பகுதி, அதோடைய அந்த விளிம்பு பகுதி வந்து நம்மளுக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப கீழே இன்னும் எத்தனை இது போன்ற அமைப்பு இருக்குன்னு தெரியல. இருக்கலாம். இப்ப நம்ம இந்த ஸ்டோரேஜ் நம்ம வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்தரா நம்ம அடுத்த கட்ட ஆய்வுல தான் நம்ம அதனுடைய உள்ள என்ன இருக்குது அப்படின்னு. ஆனா இது வந்து முதுமக்கள் தாழியா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா வாழ்விடமா இருக்கு. இன்னொன்னு இதனுடைய அமைப்பும் அந்த மாதிரி இல்ல, இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கான ஒரு இடமா தான் இருந்திருக்கலாம். ஏன்னா முதுமக்கள் தாழியா இது ஏன் இருக்காது அப்படின்னா அதனுடைய எந்த விதமான தொடர்புடைய பொருட்களும் நம்மளுக்கு வந்து இதற்குள்ளாக கிடைக்கல, இதற்கு அருகிலையும் நம்மளுக்கு கிடைக்கல. கொற்கையில இந்த தொல்லியல் ஆய்வுல இருக்கக்கூடிய திரு காளீஸ்வரனும் நம்மோட இருக்காரு. இந்த தொலையிடப்பட்ட இந்த குழாய்கள் இருக்குல்ல, சுடுமண் குழாய்கள், இதுதான் இப்ப சமீபத்துல கண்டறியப்பட்ட விஷயமா இருக்கா? மற்ற சைட்ல கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து நமக்கு எல்லா குழாயிலையுமே நமக்கு துளையிடப்பட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு வந்து மேலே லெவல்லே கிடைச்சிருக்குது. மீன் ஃபர்ஸ்ட் லேயர்லேருந்து நமக்கு வந்து கண்டினியூஸனாக 6 லேயர் வரைக்கும் போகுது. இதை வடிகட்டுறதுக்கு இந்த பர்பஸாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஆய்வுலேருந்து நாங்கள் தெரிஞ்சுருந்துருக்கோம். இதில் வந்து மொத்தம் 9 அடுக்கு கிடச்சிருக்குது. ஒவ்வொன்றும் வந்து 27 சென்டிமீட்டர் உயரம் கொண்டதாக இருக்குது.
அதே போல இந்த இதுவும் இருக்கு, இதுலயே கிடைச்சிருக்கு. இந்த இந்த இது ஒரு கலைய மாதிரி, மண் பாண்டம் மாதிரி. ஆமா சார், ஆமா சார். அது மட்டும் இல்லாம இது வந்து ஃப்ளோர் லெவல். உங்களுக்கு வந்து இதுல பார்க்கும்போது நிறைய பானைகள் வந்து சிதறி கிடக்குது. அது மட்டும் இல்லாம இதோட பாட்டம் தான் வந்து ஃப்ளோரா இருக்கும். தென் இதுக்கு பக்கத்துலயே நமக்கு அறுக்கப்பட்ட சங்கு கிடைச்சிருக்குது. இது வந்து முழு வடிவிலான சங்கு. சோ இங்க வந்து நமக்கு சங்கு இருக்க கொற்கையில தான் சங்கு இருக்கிறதா பாக்குறேன். ஆதிச்சநல்லூர்லயோ இல்லைன்னா சொல்லப்படுற தாமிரபரணி நதியை ஒட்டி உருவாகி இருக்கிற நாகரிகம், அதுதான் பொருணை நதி நாகரிகமாக இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நாகரிகத்தினுடைய வளர்ச்சி, தொன்மை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழர்களுக்கு பெருமை தரக்கூடியதாக மாறி இருக்கிறது. சமீபத்திய சிவகலை ஆய்வு முடிவுகளில் 3200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தமிழருடைய நாகரிகம். அந்த நாகரிகம் தாமிரபரணி நதி நாகரிகம், பொருணை நதி நாகரிகம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதுல ஆதிச்சநல்லூர்ல தொடங்கி சிவகலை, அதே போல இப்ப கொற்கை, பாண்டிய மன்னர்களுடைய ஒரு துறைமுக நகராக இருந்த கொற்கையிலும் பல்வேறு தொன்மை வாய்ந்த விஷயங்கள் தொல்லியல் ஆய்வுகளாக வெளிவரக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் பல ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாட்டில் இப்ப 7 இடங்கள்ல இந்த தொல்லியல் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய தொன்மை இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்தோடு ஒட்டிய ஒரு நாகரிகமாக தமிழர் நாகரிகம் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் இந்த ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. கீழடி ஆய்வுகள்ல நம்முடைய தொன்மை வெளிப்பட்டது. அதற்கும் முந்தையதாக ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு நாகரிகம் தமிழர் நாகரிகம் அப்படிங்கிறது பொருணை நதி நாகரிகத்துல அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதே போல இன்னும் கூட வரக்கூடிய இன்னும் முடிவுகள் நிறைய இருக்கின்றன. கார்பன் டேட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆய்வு முடிவுகள், இன்னும் வரக்கூடிய அந்த முடிவுகளும் இன்னும் கூடுதலான நம்முடைய தொன்மையை சொல்லக்கூடிய முடிவுகளாக இருக்கும். நிச்சயமாக பொருணை நதி நாகரிகம் என்பது தமிழர்களுடைய பெருமை மிகு நாகரிகமாக மாறி இருக்கிறது. பொருணை நதி நாகரிகம் தமிழர்களின் பெருமை மிகு நாகரிகம்.